ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமுனிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கனடாவில் இருக்கும் திரு மோகன் பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் 53வது திருவிளையாடல் கீரனை கரையேற்றிய படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். சிவபெருமான் தமது நெற்றிக்கண்ணால் நக்கீரனை பொசுக்கி விடுகின்றார். அந்த வெப்பம் தாங்காமல் நக்கீரன் பொற்றாமரை குளத்தில் விழுந்து துன்பக் கடலில் இருக்கின்றான். உடனே அங்கு இருக்கக்கூடிய சங்கப்புலவர்கள் அனைவரும் சொக்கநாத பெருமான் காலடியில் விழுந்து, எங்களுக்கு அந்த தலைமை புலவராகிய அந்த நக்கீரனை எங்களுக்கு தருவீராக என்று அவர்கள் வேண்டுகின்றார்கள். அவர்களுடைய வேண்டுதலுக்கு இறங்கி சொக்கநாத பெருமான் மீனாட்சி அம்மையோடு அந்த பொற்றாமரை தீர்த்த கரைக்கு புலவர்கள் நடுவில் வந்து நிற்கின்றார். ஆர்க்கண்ணால் பார்க்கின்றார். அந்த நக்கீரன் ஆனவர் அந்த பொற்றாமரை தீர்த்தத்திலிருந்து நல்ல உடம்போடு ஆரோக்கியத்தோடு அவர் வெளியே வருகின்றார். தன்னுடைய பிழையை நக்கீரன் உணர்ந்து விடுகின்றார். நாம் சொக்கநாத பெருமானோடு விளையாடி விட்டோம் என்ற பிழையை உணர்ந்து அந்த பொற்றாமரை தீர்த்த கரையிலேயே கையிலை பாதி காழத்தி பாதி என்கின்ற அந்தாதி நூலை அவர் பாடுகின்றார். அந்த கையிலை பாதி காழத்தி பாதி அந்தாதி 100 பாடல்களை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த சொக்கநாத பெருமான் நக்கீரன் இருந்த அந்த படிக்கு கீழ்ப்படிக்கு சென்று அவரை தன்னுடைய கை கொடுத்து அவரை மேல் படிக்கு கொண்டு வந்து கரைக்கு ஏற்றி விடுகின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. கை தந்து கரையேறிட்ட கருணையம் கடலை தாழ்ந்து, கை தந்து கரையேறிட்ட கருணையம் கடலை தாழ்ந்து, மைதந்த கயல் கணாளை வந்தித்து தீங்கு நன்கு, மை தந்த கயல் கணாளை வந்தித்து தீங்கு நன்கு, செய்தந்தோர்க்கு இகலும் அன்பும் செய்தமை பொருளா செய்யுள், செய்தந்தோர்க்கு இகலும் அன்பும் செய்தமை பொருளா செய்யுள், பெய்தந்து பாடுகின்றான் பிரான் அருள் நாடுகின்றான், பெய்தந்து பாடுகின்றான் பிரான் அருள் நாடுகின்றான்.
கைகண்டு கரை ஏறிட்ட கருணை நம் கடலை. தனக்கு தன்னுடைய அருட்கையை தந்து கரை ஏறவிட்ட கருணை கடலாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் அந்த கருணை கடலினுடைய கால்களில் விழுந்து வணங்குகின்றார் அந்த நக்கீரன். அந்த கருணை கடலை தாழ்ந்து மைதந்த கயல் கணாலை வந்தித்து, அந்த மை தீட்டிய மீன் போன்ற கண்களை உடைய அந்த மீனாட்சி அம்மை. கயல்னா மீன் அர்த்தம், கயல் கணாலை அப்படின்னா மீனாட்சி அம்மைன்னு அர்த்தம். அந்த மை தீட்டிய அந்த மீன் போன்ற கண்களை உடைய மீனாட்சி அம்மையை வணங்கி வந்தித்து, தீங்கு நன்கு செய்தந்தோர்க்கு, தீமை நன்றாக செய்தவர்களுக்கு இகழும் அன்பும் செய்தமை பொருளா. அவர்களுக்கு சொக்கநாத பெருமான் முதலில் கோபத்தையும் பிறகு அன்பையும் செய்த அந்த ஒரு வரலாற்றை பொருளாக கொண்டு செய்யுள் பெய்தென்று பாடுகின்றான். ஒரு செய்யுளை அந்த நக்கீரனானவர் மீண்டும் அந்த சொக்கநாத பெருமானுக்கு பாடுகின்றார். அதாவது முதல்ல கோபம், செய்த தவறுக்கு கோபம், அதன் பிறகு அவர்கள் மீது கருணை, என்ன இப்படித்தான் இருப்பாங்க மனுஷங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கருணை வந்துடுது. அவர்களுக்கு அருளை அந்த சொக்கநாத பெருமான் செய்கின்றார். அப்படி என்ன என்ன வரலாறுகள்லாம் செய்தாரோ அதையெல்லாம் வச்சு கோபப்பிரசாதம் அப்படின்னு என்கிற நூலை நக்கீரன் பாடுகின்றார். அதாவது முதல்ல அந்த பொற்றாமரை தீர்த்த குளத்துக்கு உள்ளே இருந்தே, அந்த படியில இருந்தே கைலை பாதி காலத்தி பாதிங்கிற 100 பாடலை எழுதி முடிச்சாச்சு. அதுவும் 11ஆம் திருமுறையில இருக்கு. இப்போ இகழும் அன்பும் கோபப்பிரசாதம் அப்படிங்கிற நூல் 11ஆம் திருமுறையில இருக்குது. அந்த கோபப்பிரசாதம் அப்படிங்கிற நூலை இப்ப சுவாமி கரைக்கு கூட்டிட்டு வந்துட்டார். கீழ்படிக்கே சுவாமி கீழே இறங்கி போய் கை கொடுத்து மேலே கூட்டிட்டு வந்துட்டார். ஏன்னா சாமி அப்படி செஞ்சாதான் மற்ற புலவர்கள் மதிப்பாங்க, மீண்டும் தலைமை புலவராக ஏற்றுக்கொள்வார்கள். அதனால சுவாமி அவரை இப்போ பொற்றாமரை தீர்த்த கரைக்கு கூட்டிட்டு வந்த உடனே அந்த கோபப்பிரசாதம்ங்கிற நூலை செய்கின்றார். அதுல என்ன பொருளை வைத்து செய்கின்றார்? இறைவன் தீங்கு செய்தவர்களுக்கு, அது என்ன தீங்கு நன்கு செய்தோர், தெரிஞ்சே தீங்கு செய்யறது. நாம இறைவன்கிட்ட விளையாண்டா நமக்கு துன்பம் அப்படின்னுட்டு தெரியும், சொக்கநாத பெருமான்கிட்ட விளையாடக்கூடாதுன்னுட்டு தெரியும், தெரிஞ்சே அதை தீங்கு செய்யும் போது அது நன்கு தீங்கு செய்தல்னு அர்த்தம். ஏன்னா முதல்ல வந்தது சொக்கநாத பெருமான்னுட்டு நக்கீரனுக்கு தெரியல, கடைசியில தெரியுது. கடைசி நேரத்துல சுவாமி ஞான பூம்போதைக்கும் அதே விதிதானா அப்படின்ட்டு சொல்லி கேட்க போகும்போது தன்னுடைய நெற்றியில கண்ணை காமிக்கிறார். அப்படியும் நக்கீரன் என்ன சொல்றான், நீர் நெத்தியில கண்ணை காமிச்சாலும் சரி, உடம்பு பூரா கண்ணை காமிச்சாலும் சரி, ஞான பூம்போதை அம்மாவுக்கும் அந்த விதிதான். அதனாலதான் அப்ப இது அந்த கற்ற கல்வியினுடைய ஒரு இருமாகும். அதனால தீங்கு நன்கு செய்தோர்க்குங்கிற ஒரு பதத்தை போடுறாங்க. தெரிஞ்சே இப்ப சாமி சொன்னா சரியா இருக்கும், அதான் ஆகம பிரமாணம்ங்கிறது. தாண்டல் கருதல் உரை அளவை அப்படின்னுட்டு. அப்போ உரை அளவைன்னா என்ன? சாமியே சொல்லியாச்சு, அதான் உரை அளவை. அதுக்கு மேல அங்க கேள்வியே இல்லை. சாமி நீங்க
பெண்களினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டுன்னு சொல்லுவீங்க, நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன்னா வேலை முடிஞ்சிருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அன்னைக்கு அப்படி சாமி செய்யலைன்னு இந்த நூல்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்காதுல்ல. அதனால எல்லாமே நன்மைக்கு தான் அந்த இது. அப்படி அந்த முதலில் கோபம், பிறகு அது அவர்களுக்கு பிரசாதம், அவர்களுக்கு கருணை செய்தல். இந்த ஒரு கருத்தை வைத்து என்ன என்ன நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற, யார் யாருக்கெல்லாம் சுவாமி இப்படி அருள் செய்திருக்கின்றார் அப்படிங்கிறத வச்சு அந்த கோபப்பிரசாதம்ங்கிற தலைப்பை வச்சு ஒரு செய்யுளை அந்த நக்கீரர் எழுதுகின்றார். அந்த செய்யுளை எழுதி சிவபெருமானினுடைய திருவருளை மீண்டும் நாடுகின்றார். அந்த கோபப்பிரசாதமும் நமக்கு 11ஆம் முறையில இருக்கின்றது. அரணிலான் இழைத்த வேள்வி, அரணிலான் இழைத்த வேள்வி, அழித்த பேராண்மை போற்றி, அழித்த பேராண்மை போற்றி, மரணிலா சண்டிக்கு ஈந்த, மரணிலா சண்டிக்கு ஈந்த, மாபெரும் கருணை போற்றி, மாபெரும் கருணை போற்றி, கருவி வேல் கோற்றை காய்ந்த, கருவி வேல் கோற்றை காய்ந்த, கனைகடல் கமலம் போற்றி, கனைகடல் கமலம் போற்றி, சிறுவனுக்கு அழியா வாழ்நாள், சிறுவனுக்கு அழியா வாழ்நாள், அழித்தகுள் செய்தி போற்றி, அழித்தருள் செய்தி போற்றி. அந்த கோபப்பிரசாதத்துல பார்த்தீங்கன்னா தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தேன்னு ஆரம்பிக்கும் 11ஆம் திருமுறையில. ஒரே பாட்டு தான். அதுல சுவாமி யாருக்கெல்லாம் அருள் செய்தார் அப்படின்னுட்டு அதுல வரிசையா சொல்லிக்கிட்டே வருவாங்க. மன்மதனுக்கு அருள் செய்தார், மன்மதனை எரித்து அதன் பிறகு அருள் செய்தார், சண்டிகேஸ்வரருக்கு அருள் செய்தார், யமதர்மனுக்கு அருள் செய்தார் அப்படின்னுட்டு அந்த முதல்ல கோபம், அதுக்கப்புறம் அதுக்கு பிரசாதம் இப்படின்ட்டு அந்த நூலை பூரா செஞ்சு முதல்ல தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தே, நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன், நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன்ட்டு தன்னுடைய தவறையும் அதில் சொல்வது போல சொல்கின்றார். கடைசி முடிக்கும் போதும் 100வது வரியில முடிக்கிறார். அப்பவும் என்ன சொல்றாங்க? தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தே அப்படின்னுட்டு அதில் சொல்றாங்க. அப்படி அந்த நூல் முழுவதுமே இறைவன் செய்த அந்த இறைவன் ஒருவரிடத்தில் முதலில் கொண்ட கோபமும், அதற்கு பிறகு அவர்களுக்கு பிரசாதம், அவர்களுக்கு செய்த கருணையையும் அவர் கூறுகின்றார். கடைசி வரையும் தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தே அப்படின்ட்டு கொண்டு அந்த நூலை முடிக்கிறாங்க. அந்த ஒரு நூலைத்தான் அந்த முந்தின பாட்டில் சொல்றாங்க. இப்போ அந்த நூல்ல எப்படியெல்லாம் இறைவனை புகழ்ந்திருக்கின்றாருங்கிறத இப்போ சொல்ற மாதிரியும் இந்த பாட்டு இருக்கு. நக்கீரன் இறைவன் முன்னிலையில் இறைவனை புகழ்வதாகவும் இந்த பாடல்கள் இருக்கின்றது. அரங்கிலான் இழைத்த வேள்வி அழித்த பேராண்மை போற்றி. அறம் இல்லாத தட்சம். அறம் என்ன? எந்த ஒரு மரியாதையினாலும் முதல்ல சிவபெருமானுக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த அறத்தை கடைபிடிக்காத தட்சன். அப்படி அறத்தை கடைபிடிக்காது தட்சன் இயற்றிய அந்த வேள்வியை
அழிப்பதற்காக சுவாமி வந்து வீரபத்திர சுவாமியை அனுப்பி விடுறார். வீரபத்திர சுவாமி அவ்வளவு பேருக்கும் தண்டனை கொடுக்கிறார். அப்படி அந்த தட்சனினுடைய வேள்வியை அழித்த பேராண்மை போற்றி. அது வந்து ஒரு ஆண்களுக்கே உள்ள ஒரு ஆற்றல். அப்படிப்பட்ட ஒரு அந்த புருஷத்துவம் வாய்ந்தவனாக புருஷோத்தமனாக இருந்து அந்த பேராண்மையோடு இருந்த அந்த பெருமானே உனக்கு வணக்கம் அப்படிங்கிறார். மரங்கிலா சண்டிக்கு ஈந்த மான் பெரும் கருணை போற்றி. மரங்கிலா மரண்னா பாவம். சண்டிகேஸ்வரர் சின்ன பையன். அந்த குழந்தைக்கு இது பாவம் இது நன்மைன்னுட்டு ரொம்ப விவரம் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சிவபூஜைக்கு அப்பா இடங்கள் செஞ்சாரு அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான். அப்படி பாவம் என்பது இல்லாத ஒரு குழந்தை தன்மையோடு ஒரு சிறுவன் தன்மையோடு இருந்த அந்த சண்டிகேஸ்வரருக்கு அவர் செய்த செயல் பாதகமான செயலாக இருந்தாலும் அதற்கு சுவாமி வந்து பரிசை தந்தார். அப்படிப்பட்ட மான் பெரும் கருணை போற்றி. மிகப்பெரிய அந்த பெருமானினுடைய கருணைக்கு வணக்கம் அப்படின்ட்டு சண்டிகேஸ்வரரை பற்றி சொல்றாங்க. ஏன்னா சண்டிகை 9ஆம் திருமுறையில நம்ம பார்த்துருக்கிறோம். தாதையை தாழற வீசிய சண்டிக்கு இவ்வண்டத்துடன் உடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோடிலும் போனகம் மருளே சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டற்கு நாயகமோ பாதகத்துக்கே பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே அப்படின்ட்டு அந்த சண்டிகேஸ்வரர் வரலாறு அதுல வந்து அழகா எடுத்து சொல்றார். பாதகத்துக்கே பரிசு வைத்தானுக்கே. சண்டிகேஸ்வரருக்கு செஞ்சது பாதகம் தான். ஆனா அவருக்கு பாவம் நன்மைங்கிறது ரொம்ப விவரமா தெரியாது. சிறுவனினுடைய பருவம். அதான் மரங்கிலா பாவம் என்பதே இல்லாத சண்டிகேஸ்வரர்னு அடைமொழி கொடுக்கிறார். கருவி வீழ் கூற்றை காய்ந்த கனைக்கழல் கமலம் போற்றி. கருவுதல்னா சினத்தல்னு அர்த்தம், கோபப்படுதல்னு அர்த்தம். அப்போ கோபப்பட்டு கொண்டே வந்து அந்த வந்த யமதர்மன், கோபப்பட்டு கொண்டே வந்த அந்த கூற்றுவன், அந்த யமதர்மன். அந்த யமதர்மனை காலால் உதைத்த அந்த வீர கழல்கள் அணிந்த வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய சதங்கை சிலம்பு போன்றவற்றை அணிந்த அந்த கமலம் போற்றி, அந்த தாமரை திருவடிக்கு வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து இதுல கோபத்தோடு வந்தேன்னு போடுறாரு, ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க அப்படின்னா, முதல்ல யமதர்மன் வரல, அவன் தூதுவர்களைத்தான் அனுப்பி விடுறான். மார்க்கண்டேயருடைய உயிரை எடுக்கிறதுக்கு தூதுவர்களைத்தான் அனுப்பி விடுறார்கள். தூதுவர்கள் இவர் பண்ணுத சிவபூஜையை பார்த்து பயந்து போயிட்டாங்க. இந்த பையன் பக்கத்துல கூட நம்மளால போக முடியாது அப்படின்ட்டு. அதுல ஒருத்தன் கொஞ்சம் விவரமானவன். நீங்க கொஞ்சம் நீங்க உங்களுக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு, நீங்க யமலோகத்துக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டுதான். இல்லப்பா நாங்கள்லாம் யமலோகத்துக்கு வர மாட்டோம், நாங்கள் சிவலோகத்துக்கு தான் போவோம்னுட்டு மார்க்கண்டேயர் சொல்றார். அப்போ அந்த பையன் என்ன, அந்த வந்த தூதுவன் என்ன சொல்றான், இல்லை இல்லை நீங்க வந்து யமலோகத்துக்கு வர வேண்டாம், நம்ம ஒரு டூர் மாதிரி போவோமே, யமலோகத்தை சுத்தி பார்த்துட்டு நீங்க வந்துருங்க. யமலோகத்தை விட்டு யமதர்மன்ட்டு ஒப்படைச்சிடணும். அந்த இது கந்தபுராணத்துல அந்த வரலாறு நல்லா இருக்கும். என்னன்னா, சூரபன்மனுடைய அப்பா வந்து அவர் பிள்ளைகளுக்கு எல்லாம் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு இந்த கதையைத்தான், மார்க்கண்டேயர் கதையைத்தான் சொல்லுவார். அது சொல்லி முடிப்பாரு, மாயை வருவார். இந்த கதையெல்லாம் என் பிள்ளைக்கு யாரும் உங்களை சொல்ல சொன்னா,
என் பிள்ளைக்கு என்ன கதை சொல்லணும்னு எனக்கு தெரியும். நல்லா இருக்கும். மார்க்கண்டேயர் கதை ரொம்ப விரிவாக வரும். நம்ம இப்போ யமலோகத்தை போய் சுற்றி பார்த்துட்டு நான் உங்களை திரும்ப கொண்டு வந்து விட்டுருக்கேன். அதுக்கும் மார்க்கண்டேயர் வரமாட்டாரு. அவங்க பயந்து போய் திரும்ப யமதர்மன்கிட்ட போறாங்க. அதனாலதான் யமதர்மனுக்கு வரும்போதே கோபம். இந்த சின்ன வேலைக்கு நம்ம வர வேண்டியது ஆகிப்போச்சா, இந்த சின்ன பையனை கூட்டிட்டு வர்றதுக்கு நம்ம வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு தான் வரும்போதே கோபத்தோடு தான் வரும். அதான் கருவி வீழ் கோபத்தோடு வந்த அந்த யமதர்மனை காலால் உடைத்த, திருக்கடவுர் வீரட்டத்தில் காலால் உடைத்த அந்த வீர கடல்களை எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய அந்த தாமரை போன்ற திருவடிக்கு வந்தான். சிறுவனுக்கு அழியா வாழ்நாள் அழித்தருள் செய்தி போற்றி. சிறுவன்னா மார்க்கண்டேயன். அந்த மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வயது, அந்த சிரஞ்சீவி பட்டம். அப்படி அழியா வாழ்நாள் அழித்து அருள் செய்தி போற்றி. நீ அவனுக்கு அருள் செய்தாய். அப்படிப்பட்ட பெருமானே உனக்கு வணக்கம் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்றாங்க. சொக்கநாத பெருமான் தன்னுடைய அருட்கையை கொடுத்து நக்கீரனை பொற்றாமரை தீர்த்த குளத்தின் கரைக்கு ஏற்றிக்கொண்டு அழைத்து கொண்டு வருகின்றார். அவ்வாறு அழைத்து வந்த அந்த சொக்கநாத பெருமான் ஆகிய அந்த கருணை கடலினுடைய கால்களில் விழுந்து வணங்குகின்றார் நக்கீரர். மேலும் மை தீட்டிய மீன் போன்ற கண்களை உடைய மீனாட்சி அம்மை, சுவாமி அம்பாள் தான் வந்திருக்காங்க, அந்த மீனாட்சி அம்மையையும் காலில் விழுந்து வணங்குகின்றார். அதன் பிறகு தீங்கு நன்கு செய்தார்களுக்கு, தீங்கு தெரிந்தே செய்தவர்களுக்கு அந்த சொக்கநாத பெருமான் முதலில் அவர்களுக்கு தன்னுடைய கோபத்தை காட்டி அதன் பிறகு அவர்களுக்கு அருளை கொடுக்கின்றார். இகழும் அன்பும். அப்படி செய்த வரலாறுகளையெல்லாம் பொருளாக வைத்து அந்த வரலாறுகளையெல்லாம் வகைப்படுத்தி நக்கீரர் சொக்கநாத பெருமான் முன்பும் அந்த அங்கையர்கண்ணி அம்மை முன்பும் கோப பிரசாதம் என்கின்ற நூலை எழுதுகின்றார். அதில் எல்லா வரலாறுகளும் தொகுக்கப்பட்டு அந்த பாடல் வந்திருக்கும். ஒரே பாடல் தான், 100 வரி இருக்கின்றது. தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தே என்று ஆரம்பிக்கும். கடைசி முடிவும் தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தேன்னு முடியும். அதுல சுவாமி அருள் செய்த வரலாறு, அவர்களை முதல்ல தண்டித்த வரலாறு, அதன் பிறகு அவர்களுக்கு அருள் செய்த வரலாற்றை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக கோப பிரசாதம் என்று நக்கீரர் எழுதுகின்றார். அந்த நூலை இறைவன் முன்பு அரங்கேற்றம் செய்து பாடுகின்றார். பெருமானினுடைய அருளை நாடுகின்றார் அந்த நக்கீரர். இறைவனை புகழ்கின்றார் நக்கீரர். அறத்தை கடைப்பிடிக்காத செய்த வேள்வியை அழித்த வீரபத்ர சுவாமியை கொண்டு அந்த வேள்வியை அழித்த பேராண்மையாக இருக்கக்கூடிய, ஆண்களில் சிறந்தவனாக இருக்கக்கூடிய, புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய பெருமானே உனக்கு வணக்கம். பாவம் என்பதை அறியாத சண்டிகேஸ்வரருக்கு மிகப்பெரிய ஒரு பிரசாதங்களை எல்லாம் கொடுத்து அவருக்கு தான் அணிந்த மாலைகள், தான் உண்ட உணவுகள், சிவாலயத்தில் அவருக்கு என்று ஒரு ஆலயம், இப்படியெல்லாம் அந்த சண்டிகேஸ்வரருக்கு அருள் செய்த மிகப்பெரிய கருணை வள்ளலாக இருக்கக்கூடிய பெருமானே உனக்கு வணக்கம். கோபத்தோடு வந்து இறைவன் மார்க்கண்டேயரை அழைத்து செல்வதற்காக வந்த யமதர்மனை காலால் உதைத்து அவனுக்கு தண்டனை தந்த வீர கடல்களையெல்லாம் காலில் அணிந்திருக்கக்கூடிய தாமரை போன்ற திருவடிக்கு வணக்கம். சிறுவனாகிய மார்க்கண்டேயருக்கு அழியா வாழ்நாள் என்றும் 16 சிரஞ்சீவி என்ற
ஒரு தன்மையை கொடுத்து அருள் செய்த தன்மையை உடைய பெருமானே உனக்கு வணக்கம் என்றெல்லாம் அந்த நக்கீரர் இறைவனை புகழ்கின்றார். சலந்தரன் உடலம் கீண்ட சக்கர படையாய் போற்றி வலம் தரும் அதனை மாயோ வழிபட கொடுத்தாய் போற்றி அலர்ந்த செங்கமல புத்தே நடுச்சிரம் அறிந்தாய் போற்றி சிலந்தியை மகுடம் சூட்டி அரசு அருள் செல்வம் போற்றி சலந்தரன் உடலம் கீண்ட சக்கரப்படையாய் போற்றி. சலந்தராசுரன்கிற ஒரு அசுரன் எல்லாருக்கும் துன்பம் செய்தான். உடனே தேவர்கள்லாம் இறைவன்கிட்ட வேண்டின உடனே சுவாமி அவன் முன்னால போய் நின்று காலால விரலால ஒரு தரையில ஒரு வட்டம் போடுறார். இந்த வட்டத்தை எடு, இந்த சக்கரத்தை எடுங்கிறார். அவனும் இந்த ஜிம்மில் இது எடுக்கிற மாதிரி அதே எடுக்கிறான். தூக்க முடியல. அதை அப்பந்தான் தன்னுடைய வலிமையற்ற தன்மையே அவனுக்கு தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்து வரைக்கும் அதை வலிமையோட தூக்குதான். கழுத்து பக்கம் வந்தோடனே சுவாமி அதை சுத்த விட்டுருக்காரு. அது அவனுடைய கழுத்தை வெட்டியிருக்கு. அந்த சலந்தரனை கொல்வதற்காக வந்த ஆயுதம்தான் சக்கரம் சிறந்தது. அப்படி அந்த சலந்தராசுரனினுடைய உடலத்தை இரு துண்டாக ஆக்கிய அந்த சக்கரப்படையை உடைய பெருமானே உனக்கு வணக்கம். வதம் தரும் அதனை மாயோன் வழிபட கொடுத்தாய் போற்றி. வலம்னா வெற்றி. வெற்றியை தரக்கூடிய அந்த படை, அந்த சக்கரப்படையை மாயோனாகிய திருமால் உன்னை 1000 தாமரை பூக்கள் கொண்டு வழிபட அந்த வழிபாட்டுக்கு இறங்கி அந்த சக்கரத்தை அவனுக்கு நீ கொடுத்தாய். அப்படிப்பட்ட பெருமானே உனக்கு வணக்கம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல நிறைய இடத்துல சுவாமி சக்கரம் கொடுத்த வரலாறு சொல்லப்படுகிறது. சக்கரம் மார்க்கு ஈந்தானும் சலந்தரனை பிழந்தான் அக்கு அரை மேல் அசைத்தானும் அடைந்த அகிராவதம் பணிய மிக்கு அதனுக்கு அருள் சுரக்கும் வெண்காடும் வினை துறக்கும் முக்குளம் நன்கு உடையானும் முக்கண்ணுடை இறையவனே அப்படின்ட்டு அந்த சக்கராயுதம் சலந்தரனுக்கு முதல்ல வருகிறது. அடுத்து அது பெருமாள் கையில் போய் அதுதான் இருக்கும். அதாவது சக்கரத்தாழ்வார்னா நம்ம சிவபெருமான் தான். சிவபெருமானுடைய ஆயுதம் தான் அங்கே இருக்கு. அது அலர்ந்த செங்கமல புத்தேள் அந்த சக்கராயுதத்தை கொடுத்த உடனே அந்த சக்கரத்தை தூக்க கூட பெருமாளால முடியல. அந்த சக்கரத்தை கையில வச்சுக்கிறதுக்கும் ஆற்றலை கொடுக்கிறார் சுவாமி. அதை பிரயோகம் பண்ணதுக்கும் ஆற்றலை கொடுக்கிறார். சக்கரத்தை போய் சுத்தணும்ல, சுத்தனுக்கு கை வரணும்ல, அந்த 2 ஆற்றல்களையும் கொடுக்கிறார். முதல்ல கையில அந்த சக்கரத்தை வச்சுக்கிறதுக்கு சுவாமி ஆற்றல் கொடுக்கிறாரு. அதை பிரயோகம் பண்ணதுக்கும் ஆற்றலை தான் சுவாமி கொடுக்கிறார் திருமாலுக்கு. அலர்ந்த செங்கமல புத்தேல், மலர்ந்த செந்தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மதேவன், அந்த பிரம்மதேவனினுடைய நடுச்சிரத்தை வெட்டிய பெருமானே உனக்கு வணக்கம். அந்த பிரம்மனுக்கு எனக்கும் 5 தலை, சிவபெருமானுக்கும் 5 தலைங்கிற ஒரு கர்வம் இருந்துச்சு. அந்த கர்வத்தை நீக்குவதற்காக ஒரு தலையை சுவாமி வெட்டியிருக்கார்.
அதற்கப்புறம் அவனுடைய ஆணவமானது நீங்கி விடுகிறது. அங்க அருளைத்தான் பார்க்கணும், மரக்கருணை. அந்த மரக்கருணையின் காரணமாக அவனுடைய ஆணவம் நீங்கிய தன்மை அங்கே ஏற்படுகிறது. அப்ப அது திருவருள். அங்கே அடுத்து சிலந்தியை மகுடம் சூட்டி அரசு அருள் செல்வம் போற்றி. சிலந்திக்கு மகுடத்தை சூட்டி அவரை கோச்சங்கட் சோழனாக அரசாளச் செய்த அந்த பெருமானே உனக்கு வணக்கம் அப்படின்ட்டு திருமுறைகள்ல வருது பார்த்தீங்களா. சிலந்தியும் ஆனை காவில் திருநிழறு பந்தல் செய்து உலர்ந்தவன் இறந்த போதே கோச்சங்கனானுமாக கலந்த நீர் காவேரி சோழ் சோநாட்டு சோழர் தங்கள் புலந்தனில் பிறப்பித்திட்டார் ஒரு கை விரட்டனாரே. உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். திருச்சியில சிலந்தியும் யானையும் ஒரு சண்டையில யானை இறந்து போயிருக்கு. யானைக்கு அந்த நேரத்திலே முக்தி கொடுக்குறாரு. அதையும் நாவுக்கரசு பெருமான் ஒரு பாட்டில் சொல்றாங்க. சிலந்திய அடுத்த பிறகு யானை உள்ளே வராமல் நிறைய கோயில் கட்டணும், சிவபெருமானுக்கு கோயில் கட்டணுங்கிற இதுல சிலந்திக்கு அடுத்த பிறவியாக கோச்சங்கட் சோழனாக பிறக்க வைக்கிறார். அதைத்தான் இதுல சொல்றாங்க. திரிபுரம் எரிய நக்க சேவகம் போற்றி மூவர்க்கு. திரிபுரம் எரிய நக்க சேவகம் போற்றி மூவர்க்கு. அருளிய தலைமை போற்றி அனங்கனை ஆகம் தீய. அருளிய தலைமை போற்றி அனங்கனை ஆகம் தீய. எரியிடும் நயனம் போற்றி இரதி இறப்ப மீள. எரியிடும் நயனம் போற்றி இரதி இறப்ப மீள. கரிய மண்மகனுக்கு ஆவி உதவிய கருணை போற்றி. கரியவன் மகனுக்கு ஆவி உதவிய கருணை போற்றி. திரிபுரம் எரிய நக்க சேவகம் போற்றி. திரிபுரத்தை அந்த 3 கோட்டரைகளை எரிப்பதற்காக சுவாமி சிரிக்கிட்டார். நக்க அப்படின்னா சிரித்தன்னு அர்த்தம், நகுதல். அப்படிப்பட்ட வீரமே போற்றி. சேவகம்னா வீரன் அர்த்தம், சேவகம்னா வீரத்தன்மை. அப்படிப்பட்ட வீரத்தன்மையை உடையவனே உனக்கு வணக்கம். மூவர்க்கு அருளிய தலைமை போற்றி. அந்த திரிபுர திரிபுரத்து அசுரர்களினுடைய இடத்திலையும் ஒரு 3 பேரு சிவபெருமான வணங்கி கொண்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 3 பேரை மட்டும் அழிக்கல. திரிபுரத்துல எல்லாத்தையும் அழிக்கல, இந்த 3 பேரை மட்டும் தப்பிச்சுட்டாங்க. அதுதான் இதுல சொல்றாங்க, மூவர்க்கு அருளிய தலைமை போற்றி. அந்த திரிபுரத்து அசுரர்களினுடைய கோட்டையில் சிவபெருமானிடத்தில் அன்போடு இருந்த அந்த 3 பேர், அந்த 3 பேருக்கு அருள் செய்த தலைமை பண்பை உடையவனே உனக்கு வணக்கம். அனங்கனை ஆகம் தீய எரியிடும் நயனம் போற்றி. அனங்கன்னா மன்மதன் அர்த்தம். அங்கன் அப்படின்னா உடம்பை உடையவன். அங்கன் உடம்பு இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்படியே அந்த மன்மதனினுடைய உடம்பு தீண்டு போகுமாறு, எரிந்து போகுமாறு நெற்றிக்கண்ணை திறந்து அவனை எரித்த அந்த நெற்றிக்கண்ணுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவனுக்கு அனங்கன்னே பேர் வருது, அங்கம் இல்லாமல் போனவன் அப்படின்ட்டு. ரதி இறப்ப உடனே ரதி என்னுடைய கணவனை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகின்றாள் ரதி. மீண்டும் கரியவன் மகனுக்கு, கரியவன்னா திருமாலினுடைய மகன்தான் மன்மதன். திருமாலினுடைய மகன்தான் மன்மதன். அந்த கரியவன்னா திருமால். அந்த திருமாலினுடைய மகனாகிய மன்மதனுக்கு அவனுடைய ஆவியை கொடுத்து நீ மற்றவர்களுக்கு
உன்னுடைய உடம்பு தெரியாது, ரதிக்கு மட்டும் உன்னுடைய உடம்பு தெரியும் என்று வரம் கொடுக்கிறார் சுவாமி. அப்படிப்பட்ட அந்த மன்மதனுக்கு மீண்டும் ஆவியை கொடுத்த, மீண்டும் உயிரை கொடுத்து உதவிய அந்த மிகப்பெரிய கருணைக்கு வணக்கம் அப்படின்ட்டு சுவாமியினுடைய பெருமைகளை எல்லாம் நக்கீரன் சொல்லி புகழ்கின்றார். இதில் ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது, போவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார். திரிபுர சம்ஹாரம் செய்யும்போது அந்த 3 பேருக்கு மட்டும் அந்த நெருப்பு ஒன்றும் செய்யல. அவங்க மட்டும் அப்படி எப்படி சௌக்கியமா இருந்தாங்களோ அதே மாதிரி சௌக்கியமா இருக்கிறாங்க. அதான் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார். அந்த 3 பேர் மட்டும் ஒன்னே தினந்தோறும் பூஜை பண்ணக்கூடிய சிவபூஜை பண்ணக்கூடியவர்களாக இருந்ததுனால அவர்களை அந்த தீ ஒண்ணுமே செய்யல, அவர்களுக்கு நீ கருணை செய்தாய் அப்படின்ட்டு இருந்து சொல்றாங்க. நக்கீரன் இறைவனுடைய கருணை திறத்தை புகழ்ந்து இறைவன் முன்னிலையில் அவன் போற்றுகின்றான். சலந்தராசுரன் என்கின்ற அசுரனுடைய உடலை பிளந்த சக்கரப்படையை உடையவனே உனக்கு வணக்கம். வெற்றி தரக்கூடிய அந்த சக்கரப்படையை திருமால் 1000 பூக்கள் 1000 தாமரை பூக்கள் கொண்டு வழிபட அந்த பூஜைக்கு இறங்கி இறுதியில் தன்னுடைய ஒரு கண்ணை வைத்து அந்த பூஜையை நிறைவு செய்ய மகிழ்ந்து அந்த சக்கரப்படையை அவனுக்கு கொடுத்தவனே உனக்கு வணக்கம். மலர்ந்த செந்தாமரை பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பிரம்மதேவனினுடைய நடுச்சிரத்தை வெட்டி வீழ்த்தியவனே உனக்கு வணக்கம். சிலந்தியை கோச்சங்கட் சோழனாக மறுபிறவியில் ஆக்கி அவனுக்கு மகுடம் சூட்டி சோழ நாட்டு அரசனாக அரசாட்சி செய்ய அருளிய அந்த செல்வனே உனக்கு வணக்கம். திரிபுரம் எரிவதற்காக திரிபுரத்தை எரிக்க சிரித்த வீரனே, வீரத்தன்மை உடையவனே உனக்கு வணக்கம். அந்த திரிபுரத்தை எரித்த போதும் அதில் 3 பேர்கள் சிவபூஜை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீ அவர்களை எரிக்காமல் அவர்களுக்கு அருளிய அந்த தலைமை பண்பை உடையவனே உனக்கு வணக்கம். மன்மதனினுடைய உடம்பு தீந்து போய் பொடி பொடியாக ஆகுமாறு நெருப்பில் இட்ட அந்த நெற்றிக்கண்ணை உடையவனே உனக்கு வணக்கம். ரதி வந்து மீண்டும் உன்னிடத்தில் அழுது புலம்பி உன்னிடத்தில் தன்னுடைய கணவனை தருமாறு கேட்க மீண்டும் அந்த திருமாலினுடைய மகனாகிய அந்த மன்மதனைக்கு அவனுடைய உயிரை கொடுத்து உதவிய அந்த கருணை தன்மைக்கு வணக்கம் அப்படின்ட்டு நக்கீரர் சிவபெருமானை புகழ்கின்றார். நகைத்து அடவந்த அந்த நகு சிரம் திருகி வாங்கி சிகை திரு முடிமேல் வைத்த தின்திரல் போற்றி கோயில் அகத்து அடிசுடரை தூண்டும் எலிக்கு அரசு ஆட 3 சகத்தையும் அழித்த தேவர் தம்பிரான் சரணம் போற்றி நகைத்து அடவந்த சிரித்து கொண்டே சிவபெருமானை கொல்வதற்காக ஒரு மண்டை வருகிறது, ஒரு தலை வருகிறது. அந்த நகு சிரம் திருகி வாங்கி அந்த சிரித்து கொண்டே வரக்கூடிய அந்த தலையை சுவாமி வலிமையோடு கையில் வாங்கி கொண்டு
சிகை திரு முடிமேல் வைத்த தென்திரள் போற்றி. தன்னுடைய சிகைகளை உடைய திரு முடிமேல் தலைமேல் அந்த அந்த மண்டையை வைத்து அவனுக்கு அருள் செய்த அந்த பெருமானே உனக்கு வணக்கம். இந்த தாரகாவனத்து ரிஷிகள்லாம் வேள்விகளிலிருந்து ஒவ்வொன்றாக சுவாமி மேல அனுப்புகிறாங்க. அதில் ஒரு அசுரன் வாரான். அவனுடைய மண்டையை மட்டும் எடுத்து நீ போய் சாமியை அழிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. அந்த முகம் மண்டை சிரிச்சுக்கிட்டே வருது. ஆஹான்னு சிரிச்சுக்கிட்டே வருது. அது வலிமையானது அந்த மண்டை. அதனாலதான் திருகி வாங்கி அப்படின்ட்டு திருகிங்கிற பதத்தை அதில் தான் சொல்றாரு. அது ஏதோ சாதாரண மண்டைன்னு நினைக்காதீங்கயா, ஒரு அசுரனினுடைய மண்டை. அதனாலதான் அந்த மண்டையை ஒரு திருக்கி கையில வாங்குறாரு. அதனுடைய ஆணவம் அழிஞ்சு விடுகிறது. நீ இனிமேல் சிரிச்சுக்கிட்டே வந்தேன்டா, சிரிச்சுக்கிட்டே என் தலையில உட்காந்து உனக்கு நான் அந்த பாக்கியத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நெத்தியில ஒரு பொட்டு மாதிரி தலையில தூக்கி வச்சிருக்காரு. அதனால பழைய படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி தலையில 2 முகம் இருக்கும். ஒரு முகம் இந்த சிரிக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய முகம் இந்த சிரிக்கக்கூடிய இந்த மண்டபோடு, மேலே இருக்கக்கூடிய முகம் கங்கைக்கு முகம் கொடுத்து வச்சிருப்பாங்க. 2 முகமா இருக்கும். சாமியோட பழைய படங்கள்ல பார்க்கலாம். அப்படி இது ஒரு பொட்டு மாதிரியே சாமி தலையில 3 அந்த திருநீற்றுக்கு மேல 3 கீற்றுகளாக உள்ள திருநீற்றுக்கு மேல ஒரு பொட்டு மாதிரி இருக்கும். ஒரு மண்டை இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருக்கும் சாமி. சிரிச்சுக்கிட்டே வந்ததில்ல, சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நல்ல இடத்த சுவாமி அதுக்கு ஒரு நல்ல பதவியை கொடுக்குறாரு. கோயில் அகத்து அவிசுடரை, கோயிலினுடைய மூலஸ்தானத்தில், அகத்துனா உள்ளே, மூலஸ்தானம்னு அர்த்தம். அவிசுடரை, எலிக்கு எண்ணெய் உணவு. எலிக்கு எண்ணெய் உணவு. அதனாலதான் அவி சுடரை. அவினா உணவுன்னு அர்த்தம். எலி அந்த எண்ணெய் நமக்கு சாப்பாடா கிடைக்குமே அப்படின்ட்டு தான் அந்த சுடரை நோக்கி வருகிறது. அப்படி அவி சுடரை, எண்ணெயை குடிக்க வேண்டும் என்று அந்த தீபத்தை நோக்கி அந்த விளக்கு அணையக்கூடிய நேரத்துல இருக்கு, கரண்டுகிட்டு இருக்கு. அதை தூண்டி விடுகிறது அந்த எரி. தூண்டி விட்ட உடனே விளக்கு அணையாம திரும்ப எரியும். அதாவது என்னன்னா, எண்ணெய் இருக்கு, ஆனா அந்த விளக்குல திரியில பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட்டுன்னுட்டு அந்த ஒரு கருப்பு நிறைய ஆயிட்டுன்னா அணைஞ்சு போயிடும். அந்த மாதிரி அணையக்கூடிய நேரத்துல இருந்த அந்த திரிய அதனுடைய மூக்குல இந்த பக்கமும் அந்த பக்கமும் முடி இருக்கும். அந்த முடி சுடுத மாதிரி அது தூண்டுச்சான். சுவாமிக்கு கொடுக்கல. எலி தன்னுடைய மூக்குல உள்ள முடி சுடுத மாதிரி இந்த விளக்கை தூண்டி விட்டுட்டு அப்படின்னு சாமி அதுக்கு அருள் செய்திருக்காங்க. அதை நாவுக்கரசு பெருமான் சொல்றாங்க. அப்படி அந்த சுடரை அணையக்கூடிய நிலையில் இருந்த அந்த சுடரை தூண்டிய அந்த எலிக்கு அரசு ஆள, இந்த உலகத்தையே ஆள 3 சகத்தையும் அளித்த, 3 உலகத்தையும் அந்த கொடுத்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானே உன்னுடைய திருவடிக்கு வணக்கம் அப்படின்ட்டு நக்கீரர் புகழுகின்றார். திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, நிறைமறை காடு தன்னில் நீண்டெறி தீபம் தன்னை கரை நிறத்து எலி தன் மூக்கு சுட்டிட கணக்கு தூண்ட நிறைகடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகும் எல்லாம் குறைவர கொடுப்பல் போலும் குறுக்கை வீரட்டனாரே. அந்த திருமறை காட்டுல அது போனது என்னவோ எண்ணெயை குடிக்கணும்ன்றான். அதான் இறைவனுக்கு நாம தெரிஞ்சு ஒரு தொண்டு செஞ்சாலும் பலன் உண்டு, தெரியாம செஞ்சாலும் பலன் உண்டு. ஏன்னா இறைவன் நெருப்பை நாம தெரிஞ்சு தொட்டாலும் சுடும், தெரியாம தொட்டாலும் சுடும். அது அதனுடைய தன்மை.
இறைவன் அப்படி நெருப்பு மாதிரி இருக்கிறதுனால நாம தெரிஞ்சு இறைவனை கும்பிட்டாலும் பலன் உண்டு. நம்ம தெரியாம இறைவனுக்கு மறைமுகமாக ஒரு தொண்டு செஞ்சாலும் அதுக்கும் பலன் கொடுக்கும். அப்படி அந்த அந்த மூக்கு சுடுதான், அதை தூண்டும் போது அந்த நெருப்பு பட்டு அந்த மூக்கில் உள்ள முடியெல்லாம் சுடுதான். மூக்கு சுட்டிட கனன்று தூண்ட வேகமா அதை தூண்டிக்கலாம். அதனே சுவாமி அடுத்த பிறவியில மாபலி சக்கரவர்த்தியாக பிறக்க வைத்து கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடுறோம் பார்த்தீங்களா. ஓணம் பண்டிகை பிறந்ததெல்லாம் திருமுறைக்காட்டில் தான். அந்த மாவலி சக்கரவர்த்தியாக கேரளாவில் இருந்து அவர் இறைவனுக்கு திருத்தொண்டு செய்தார். பொறுப்பு அகண்டு எடுத்தோன் சென்னி புயம். பொறுப்பு அகண்டு எடுத்தோன் சென்னி புயம். இரமிதித்தாய் போற்றி. இரமிதித்தாய் போற்றி. இருக்கு இசைத்து அவனே பாட. இருக்கு இசைத்து அவனே பாட. இறங்கி வாழ் கொடுத்தாய் போற்றி. இறங்கி வாழ் கொடுத்தாய் போற்றி. தரு கொடும் இருவர் தேட. தரு கொடும் இருவர் தேட. தடப்பிழம்பு ஆனாய் போற்றி. தடப்பிழம்பு ஆனாய் போற்றி. செருக்கு விட்டு அவரே பூசை. செருக்கு விட்டு அவரே பூசை. செய்ய நேர் நின்றாய் போற்றி. செய்ய நேர் நின்றாய் போற்றி. பொறுப்பு அகழ்ந்து எடுத்தோம் அப்படின்ட்டு ராவணன். பொறுப்புனா மலை, கைலாய மலை. அந்த கைலாய மலையை அவன் அந்த மலையை அப்படியே பேர்த்தெடுத்து இலங்கையில கொண்டு வச்சிடணும்னு தான் அவன் செய்யறான். அதுலேயும் ஒரு அன்பு, அதான் அகழ்ந்து எடுக்கின்றான். அப்படி அந்த பொறுப்பு கைலாய மலையை அகழ்ந்து எடுத்த அந்த ராவணன், அவனுடைய தலை, அவனுடைய புஜங்கள், தோள்கள் அதெல்லாம் வித்து போகிற மாதிரி, உடைஞ்சு போகிற மாதிரி சுவாமி காலால விரலால மிதிக்கிறார். அவன் அதள பாதாளத்துல போய் விழுந்துருக்கான். அந்த வலி தாங்காம அழுது கொண்டே இருக்கின்றான். பல காலம் அழுது கொண்டே இருக்கிறதுனாலதான் அவனுக்கு பேரே ராவணன்னு பேர். அதுக்கு முந்தி அவனுக்கு தசக்கிரீவன், 10 தலைவன் தான் அவனுக்கு பேர். 10 மணிமுடியன் அப்படின்ட்டுலாம் அவனுக்கு பேர் வரும். இப்படி அழுதுகிட்டே இருந்ததுனாலதான் அவனுக்கு ராவணன்கிற பேரே வருது. ராவுதல் அப்படின்னா அழுதல்னு அர்த்தம். இருக்கு இசைத்து அவனே பாட. அந்த ரிக்குன்னா இங்க 4 வேதங்கள்ல ஏதாவது ஒண்ணு சொன்னா மற்றதை எடுத்துக்கிடணும். அந்த மாதிரி உள்ள ஒரு இது. இங்க சாம வேதம் அப்படின்னு இப்ப எடுத்துக்கணும். அந்த சாம வேதத்தை இசைத்து அவனே பாட ஆரம்பிக்கின்றான். வீணையை கையில வச்சுக்கிட்டு பாட ஆரம்பிக்கின்றான். வாகீசமுனிவரனுடைய உபதேசத்தை கேட்டு அவனுக்கு இறங்கி, அவன் தன்னை வழிபட்டதை கண்டு இறங்கி அவனுக்கு வாழ் கொடுத்தாய் போற்றி. வலிமை மிகுந்த தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்படையை, ஒரு தேரையும் சாமி கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமானே உனக்கு வணக்கம். தருக்கொடும் இருவர் தேட. தடப்பிழப்பு ஆனாய் போற்றி. தருக்குன்னா ஆணவம். அந்த ஆணவத்தோடு 2 பேர், திருமால் பிரம்மன் என்கின்ற அந்த 2 பேரும் இறைவனை தேட அவர்கள் முன்னிலையில் சுவாமி அவர்களால் காண முடியாத ஒரு நெருப்பு பிழம்பாக இருக்கின்றார். அண்ணாமலையாராக அவர் இருக்கின்றார். தளர்பிழம்பு, நெருப்பு பிழம்பாக இருக்கின்றார். செருக்கு விட்டு, சரி 2 பேரும் சுவாமி, ஒருத்தர் அன்னப்பறவையா போறாரு, இன்னொருத்தர் பன்றியா போறாரு, எங்களால் உன்னை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி 2 பேருமே தங்களுடைய ஆணவத்தை விட்டு, அந்த திருமாலும் பிரம்மனும்
தங்களுடைய ஆணவத்தை விட்டுவிட்டு அவரே பூஜை செய்ய, அந்த திருமால் பிரம்மன் இருவர்களும் சிவபெருமானை நோக்கி பூஜை செய்ய, அதன் பிறகு அவர்களுக்கு எதிரில் காட்சி கொடுத்து நின்றாய். அப்படிப்பட்ட பெருமானே உனக்கு வணக்கம் அப்படின்ட்டு சுவாமியினுடைய பெருமைகளை எல்லாம் நக்கீரன் கூறிக்கொண்டே வருகின்றார். சிறிய தாருகாவனத்து ரிஷிகள் ஏற்படுத்திய அந்த வேள்வியிலிருந்து வந்த ஒரு அசுரனினுடைய தலை சிரித்து கொண்டே சிவபெருமானை அழிக்க வருகிறது. அவ்வாறு சிரித்து கொண்டே இறைவனை அழிக்க வந்த அந்த சிரிக்கக்கூடிய தலையை அதனுடைய ஆற்றல் குறையுமாறு திருகி கையில் வாங்குகின்றார். ஆற்றலோடு அந்த பெருமான் வாங்கி அதனுடைய ஆற்றலை குறைத்து தன்னுடைய முடி இருக்கக்கூடிய அந்த திருமுடி மேல் அந்த முகத்தை வைத்து, அந்த அசுரனுடைய முகத்தை வைத்து, இனி என்னுடைய தலையில் இருந்து நீ சிரித்து கொண்டே இருப்பாயாக என்று அருள் செய்கின்றார். அப்படிப்பட்ட வலிமையான ஆற்றலை உடைய பெருமானே உனக்கு போற்றும். கோயிலினுடைய மூலஸ்தானத்தில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீபத்தில் உள்ள அந்த எண்ணெயை உணவாக சாப்பிடுவதற்காக ஒரு எலியானது திருமறைக்காடு திருத்தலத்தில் செல்கிறது. அந்த எலியானது அப்பொழுது அணைந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த திரியை தன்னுடைய மூக்கு சுடுமாறு அந்த சுடரை தூண்டி விடுகிறது. அந்த செயலுக்கு மகிழ்ந்து அந்த எலிக்கு சிவபெருமான் அடுத்த பிறவியில் மாபலி சக்கரவர்த்தியாக அரசு ஆளுமாறு 3 உலகத்தையும் அந்த மாபலி சக்கரவர்த்திக்கு கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய கருணை உடைய தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானே உன்னுடைய திருவடிக்கு வணக்கம் என்று நக்கீரர் புகழ்கின்றார். மேலும் நக்கீரர் இறைவனை நோக்கி புகழ்கின்றார். கைலாய மலையை அகழ்ந்து எடுத்து இலங்கையில் கொண்டு வைத்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்த ராவணனுடைய தலையும் அவனுடைய தோள்களும் உடைந்து போகுமாறு சுவாமி தன்னுடைய பெருவிரலால் கீழே மிதித்து அகல பாதாளத்திற்கு தள்ளிவிடுகின்றார். அப்படிப்பட்ட பெருமானே உனக்கு வணக்கம். அதே ராவணன் அதன் பிறகு வாகீச முனிவரினுடைய உபதேசத்தை கேட்டு 4 வேதங்களில் ரிக்குவேதத்தை முதன்மையாக கொண்டு இருக்கக்கூடிய வேதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சாம வேதத்தை இசையோடு பாடி, வீணையை கையில் வைத்து கொண்டு இசையோடு அவனே பாடி இறைவனை வழிபட அவன் மீது இரக்கம் கொண்டு அந்த ராவணனுக்கு தன் கையில் உள்ள ஒரு வலிமையான வாளையும் ஒரு தேரையும் கொடுத்து அவனுக்கு அருள் செய்தாய். அப்படிப்பட்ட பெருமானே உனக்கு வணக்கம். செருக்கோடு திருமால் பிரம்மன் என்ற இருவரும் இறைவனுடைய திருவடியையும் திருமுடியையும் தேடுவதற்கு அவர்கள் முயன்றார்கள். அவர்களிடத்தில் ஆணவம் இருந்ததனால் அவர்களால் காண முடியவில்லை. அவ்வாறு அவர்கள் முன்னிலையில் நெருப்பு பிழம்பாக அவர்கள் காண முடியாதவாறு நின்ற பெருமானே உனக்கு வணக்கம். அந்த இருவரும் தங்களால் இறைவனை காண முடியவில்லை என்று அந்த செருக்கை காண முடியும் என்ற செருக்கை விட்டுவிட்டு அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்ற வார்த்தைக்கு இணங்க, இறைவனே நீ மனது வைத்தால்தான் உன்னை காண முடியும் என்று அவர்கள் தங்களுடைய ஆணவத்தை விட்டுவிட்டு அந்த திருமால் பிரம்மன் இருவரும் இறைவனை பூஜை செய்ய அவர்களுக்கு நேர் எதிரில் நின்று அவர்களுக்கு காட்சி கொடுத்த பெருமானே உனக்கு வணக்கம் என்று நக்கீரர் இறைவனை புகழ்கின்றார். பருங்கை மால் யானை ஏனம் பருங்கை மால் யானை ஏனம் பாய்புலி அரிமான் மீனோ பாய்புலி அரிமான் மீனோ இருங்குறள் யாமை கொண்டு இருகுறள் யாமை கொண்டு இகழ்வதி கடந்தாய் போற்றி இகழ்வதி கடந்தாய் போற்றி முரங்கு பாம்பு எறும்பு நாரை முரங்கு பாம்பு எறும்பு நாரை கோழி ஆண் அதவன்
அன்புக்கு கருபுரி கருவின் அன்புக்கு இறங்கிய கருணை போற்றி இறங்கிய கருணை போற்றி பருங்கை மால் யானை, பருத்த கைகள், தும்பிக்கை. அந்த தும்பிக்கையை உடைய வலிமையான யானை. அந்த யானையை குறித்து சுவாமி அதனுடைய தோலை போர்த்தி கொள்கின்றார். அப்படி பருங்கை மால் யானை இகழ்வலி கடந்தாய் போற்றி, அதனுடைய வலிமையான அந்த ஆற்றல் மிக்க வலிமையை நீக்கியவனே போற்றி. கடந்தாய்னா நீக்குதல்னு அர்த்தம். அந்த யானையை உரிச்சு சுவாமி தோளாக போர்த்தி கொள்கின்றார். ஏனம் பன்றி, அந்த பன்றியாக வந்தவர் திருமால். அதனால அந்த பன்றியாக வந்ததுக்கு அடையாளமாக அந்த பன்றியினுடைய கொம்பை சுவாமி அணிந்திருக்கின்றார். அப்படி அந்த பன்றி இகழ்வலி கடந்தாய் போற்றி, இது ஒவ்வொன்றையும் கொண்டு சேர்க்கணும். அதை பாய் புலி, பாய்ந்து வரக்கூடிய அந்த புலி, அந்த புலித்தோலை அணிந்திருக்கக்கூடியவனே, அதை அடக்கியவனே. அரிமான் சிங்கம், சிங்கம்னா இங்க நரசிங்கம்னு அர்த்தம் எடுத்துக்கிறோம். நரசிம்மரை அடக்கிறார்ல சுவாமி, அந்த சரபேஸ்வரராக அடக்கிய அந்த பெருமாள், அந்த அரிமா, அந்த நரசிங்கமாக வந்த திருமாலினுடைய இகழ்வதி கடந்தால் போற்றி. மீனம், அந்த திருமால் மீனாக அவதாரம் எடுக்கும்போது அதனுடைய வலிமையை சுவாமி நீக்குகின்றார். அதுவும் ஒரு வரலாறு. நந்திகேஸ்வரர் சுறாமீனா போறார், அந்த சுறாமீனையும் பிடிச்சி கரைக்கு கொண்டு போடுறார் சுவாமி. அப்படி அந்த மீன், அந்த மீனினுடைய வலிமை கடந்தாய் போற்றி. ஏன்னா அந்த திருவிளையாடல் புராணத்தில் நம்ம பார்த்துருக்குறோம், இந்த மீனை ஒருத்தராலையும் பிடிக்க முடியல. அந்த சுறா மீன் நந்திய பெருமானை யாரால பிடிக்க முடியும்? இந்த மீனை யார் பிடிச்சாங்களோ அவங்களுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு தான் சுவாமி சொல்கிறார். அந்த பரதவர்களோட தலைவன் சொல்றான். அப்படி அந்த மீனினுடைய மிகவும் வலிமையான அந்த ஆற்றலை அடக்கியவனே உனக்கு வணக்கம். இருங்குரல், குரல்னாலே குள்ளமானவன் அர்த்தம். குரல்னா குள்ளமானவன், இங்க வாமனன் அர்த்தம். அந்த வாமன அவதாரம், அந்த வாமன அவதாரத்தை தான் சுவாமி அழித்து சட்டையா போட்டுக்கிறார். அதனாலதான் அவருக்கு பேர் சட்டநாதர்னு பேர் சுவாமி. அப்படி அந்த இருங்குரல் குள்ளமாக வந்த வாமனன், அந்த வாமனனினுடைய மிகுந்த வலிமையை அடக்கியவனே போற்று. ஆமை, திருமாலினுடைய 10 பிறவிகள்ல ஒன்று ஆமை வருது பார்த்தீங்களா? அந்த ஆமையினுடைய வலிமையையும் அடக்கியவனே போற்றுவிட்டு, இதுல நிறைய திருமாலினுடைய அவதாரங்களை எல்லாம் இறைவன் காப்பாற்றிய வரலாற்றை இதுல சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவனே உனக்கு வணக்கம். அடுத்ததுல இந்த ஆறறிவு இல்லாதவங்கள்லாம் வழிபட்ட அவங்களுக்கெல்லாம் நீ அருள் செய்தாய் அப்படின்ட்டு அடுத்த சொல்றாரு. குரங்கு நிறைய இடத்துல சாமியை வழிபாடு செய்து, குரங்காடுகளை குரங்குண்டா இந்த தளத்துல எல்லாம் வழிபாடு செய்து. அப்படி குரங்கு அன்புக்கு இறங்கிய கருணை போற்றி, இதுலயும் அந்த அன்புக்கு இறங்கிய கருணை போற்றிங்கிறது எல்லாத்துலையும் சேர்த்துக்கிடணும். அப்படின்னா அர்த்தம் கிடைக்கும். பாம்பு அன்புக்கு இறங்கிய கருணை போற்றி, பாம்பு திருப்பாம்புரம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் பாம்பு இறைவனை வழிபடுது. அது ரெண்டாவது கருடனுக்கும் பாம்புக்கும் ஆகாது. இந்த கருடன் கூட்டம்லாம் சேர்ந்து பாம்பை படாத பாடுபடுத்துது. பாம்புகள் பூரா சுவாமி காலில் விழுந்துருக்கு, உங்களை காப்பாற்று அப்படின்ட்டு. உடனே தான் சுவாமி அதை பூரா ஆபரணமா எடுத்து போட்டுருக்கிறார். அப்படி அந்த பாம்புக்கு அன்புக்கு இறங்கிய கருணை போற்றி. எறும்பியூர் மலை, திருவரம்பூர், திருச்சி பக்கத்துல இருக்கு பார்த்தீங்களா? எறும்பு பூஜை பண்ணது. நாரை, திருநாரையூர் சிதம்பரம் பக்கத்துல இருக்கு. அந்த நாரையூரையும் எடுத்துக்கிடலாம். மதுரையில உள்ள திருநாரையூர், மதுரையிலையும் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? நாரைக்கு முக்தி கொடுத்த படலாம் அப்படின்ட்டு. மீனே சாப்பிடாம உட்கார்ந்து பட்னி கிடந்துச்சு நாரை. எவ்வளவு ஒரு வலிமை பாருங்க.
அதுக்கு உணவே மீன் தான். அதையும் சாப்பிடாம அது வந்து அப்படியே பட்டினியான இறைவனை நோக்கி கலந்து அந்த காரணம். கோழி கோழி நிறைய இடத்துல இறைவனை வழிபடுவதா, சேவல் இதெல்லாம் வழிபடுகிறது. ஆண் அளவன் கோழின்னா இந்த இடத்துல சிறப்பாக ஒரு அர்த்தம் என்ன எழுதியிருக்காங்கன்னா சூரபன்மன் அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. கடைசியில் அவன் சேவலும் மயிலுமாகத்தானே வர்றான். அவன் முதல்ல வழிபட்டது யாரு? வரங்கள் பெற்றது யாரு? சிவபெருமான். வந்திருக்கிறது பால உருவத்தில் உள்ள ஒரு சிவபெருமான் தான் பால உருவமாக முருகனா வந்திருக்கான் அப்படின்லாம் எடுத்து சொல்றாங்க. அதனால இந்த கோழிங்கிறதுக்கு சேவல்னு அர்த்தம் கொடுத்து சூரபன்மன்ங்கிற அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. ஆண் அளவன், ஆண் நண்டு, நண்டாங்கோயில்ன்ட்டு தேவார பாடல் பெற்ற திருத்தலம் ஒன்று இருக்கு. இந்த நண்டாங்கோயில்னு சொல்லுவாங்க. அளவன்னா நண்டு, தேரைனா தவளை, தவளைகள்லாம் இறைவனை வழிபாடு செய்து அந்த தவளைகள் வந்து கொர்கொர்னு சத்தம் போடுறது, அரகரன்னு சத்தம் போடுறது மாதிரி இருக்குன்னுட்டு அந்த வரகுண பாண்டியனுக்கு திருவடி முருகோட தோன்றுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கருங்குருவி, அதுவும் நம்ம பார்த்தோம் திருவிளையாடல் புராணத்துல. குருவின்னா குருவி, கருங்குருவி. கழுகு, இந்த கழுகுங்கிறதுக்கு ரெண்டு இதாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து திருக்கழுக்குன்றத்தில் கழுக சுவாமி வந்து அருள் செய்தார். சாப்பாடு வந்து சாப்பிட்டு போகுது பார்த்தீங்களா, அந்த இது. ரெண்டாவது வந்து பிரம்மதேவன் வந்து அன்னப்பறவையாக வந்ததாகவும் சொல்லப்படுது, கழுகாக வந்ததாகவும் சொல்லப்படுது. ஏன்னா அன்னப்பறவையை விட கழுகினுடைய பார்வை வந்து ரொம்ப தீவிரமான ஒரு பார்வை. அந்த உறவு ஒரு தொலைதூரத்தையும் அது பார்க்கக்கூடிய ஆற்றல் உடையதான். அதனாலதான் அவன் பறக்கிறது கழுகாக வந்தான்னு திருமுறைகளை நிறைய இடத்துல வருது. இதுவும் அன்னப்பறவையாக வந்ததும் ஒரு குறிப்பு இருக்கு, கழுகாக வந்த குறிப்பும் இருக்கு. நம்ம திருக்கழுக்குன்றத்தை எடுத்துக்கலாம். இப்படி இந்த பறவைகள், ஊர்வன இவைகளெல்லாம் உன்னை வழிபாடு செய்ய அவர்களினுடைய அன்புக்கு இறங்கிய கருணை உடையவனே உனக்கு வணக்கம் அப்படின்ட்டு அந்த பெருமானை வணங்குகின்றார். சால நான் இழைத்த தீங்குக்கு என்னையும் தண்டம் செய்த கோலமே போற்றி கொல்லா கொடியனேன் தொடுத்த புன்சொல் மாலை கேட்டு என்னையாண்ட மலைமகள் மணாட போற்றி ஆலவாய் அடிகள் போற்றி அம்மை நின் அடிகள் போற்றி சால நான் இழைத்த தீங்குக்கு, நன்றாக நான் இழைத்த இந்த தீமைக்கு என்னையும் தண்டம் செய்த கோலமே போற்றி, என்னையும் தண்டித்து எனக்கு அருள் செய்த அந்த அழகிய தன்மையை உடையவனே போற்றி. கோலம்னா அழகுன்னு அர்த்தம். இங்கு அழகிய தன்மையை உடையவனே உனக்கு வணக்கம். பொல்லா கொடியனேன் தொடுத்த, மிகவும் பொல்லாதவனாக, ஏன்னா அறிவினால பொல்லாங்கு வந்துருக்கு. அப்படி அந்த கொடியவனாக இருந்து நான் கொடுத்த புன்சொல் மாலை கேட்டு, அந்த படியிலேயே இருந்து கைலை பாதி காலத்தி பாதி எழுதுறார். அப்படிப்பட்ட அந்த மாலைகளை நான் கொடுத்த அந்த பாமாலைகளை கேட்டு என்னை ஆண்ட மலைமகள் மணாள போற்றி, என்னையும் உனக்கு அடிமையாக ஆக்கி கொண்ட அந்த மலைமகளினுடைய கணவனே உனக்கு வணக்கம். ஆலவாய் அடிகள் போற்றி, ஆலவாயில் இருக்கக்கூடிய பெருமானே உனக்கு வணக்கம். அம்மை நின் அடிகள் போற்றி, மீனாட்சி அம்மையே உன்னுடைய திருவடிகளுக்கு வணக்கம் அப்படின்ட்டு சுவாமி அம்பாளையும் அந்த நக்கீரர் வந்து புகழ்ந்து பாடுகின்றார்.
ஆ அலந்தனேன் அடியனேற்கு ஆலந்தனேன் அடியனேற்கு அருள் அருள் என்னா அருளருள் என்னா இரண்டை முதல்ல ஒரு திரண்ட இதை பார்த்து பருத்த கைகளை உடைய மிகப்பெரிய யானையை உரித்து அதனுடைய வலிமையை அடக்கியவனே உனக்கு வணக்கம். பன்றியாக வந்த திருமால் பாய்ந்து வந்த புலியை உரித்து தோலாக அணிந்த அந்த வரலாறு, நரசிங்கமாக வந்த அந்த திருமால், மீன உருவத்தில் வந்த அந்த திருமால், மீன உருவத்தில் வந்த நந்தியன் பெருமான், குள்ளமான உருவத்தில் வந்த வாமனன், ஆமை உருவத்தில் வந்த திருமால், இவர்களினுடைய மிகப்பெரிய வலிமையை அடக்கி அவர்களுக்கு அருள் செய்த பெருமானே உனக்கு வணக்கம். குரங்கு திருக்குரங்காடுதுறை குரக்குக்கா போன்ற திருத்தலத்தில் வழிபடுகிறது. பாம்பு இறைவனை திருப்பாம்புரம் போன்ற திருத்தலங்களில் வழிபடுகிறது. எறும்பு எறும்பியூர் என்ற மலையில் வழிபாடு செய்கிறது. நாரை திருநாரையூர் என்கின்ற திருத்தலத்திலும் மதுரையம்பதியிலும் வழிபாடு செய்கிறது. கோழியாக சேவலாக சூரபன்மன் முதலில் அவன் சிவபெருமானை வழிபட்டுத்தான் வரங்களை எல்லாம் பெறுகின்றான். ஆண் நண்டாக இருக்கக்கூடிய அந்த நண்டு இறைவனை வழிபடுகிறது. அது நண்டாங்கோயில் என்று தேவார பாடல் திருத்தலமாக இருக்கிறது. தவளை இறைவனை வழிபாடு செய்கிறது. கருங்குருவி இறைவனை மதுரையம்பதியில் வழிபாடு செய்கிறது. கழுகு திருக்கழுக்குன்றத்தில் இறைவனை வழிபாடு செய்கிறது. இப்படி இவர்களெல்லாம் உன்னை வழிபாடு செய்ய அவர்களுடைய அன்புக்கு இறங்கி அவர்களுக்கு அருள் செய்த கருணையை உடையவனே உனக்கு வணக்கம். சால மிகவும் நன்றாக தெரிந்தே நான் இழைத்த இந்த தீங்குக்கு என்னையும் தண்டித்து எனக்கு அருள் செய்த அந்த அழகிய தன்மையை உடையவனே உனக்கு வணக்கம். பொல்லாத கொடியனேனாகிய நக்கீரனாகிய நான் உனக்கு தொடுத்து அமைத்த அந்த சொல்லால் கட்டிய அந்த பாமாலையை கேட்டு என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என்னை ஆண்ட அந்த மலைமகளினுடைய கணவனே உனக்கு வணக்கம். ஆலவாயில் இருக்கக்கூடிய பெருமானே உனக்கு வணக்கம். அம்மை மீனாட்சி அம்மையே, அங்கையர்கண்ணி அம்மையே, உன்னுடைய திருவடிகளுக்கு வணக்கம் என்றெல்லாம் நக்கீரன் இறைவியை புகழுகின்றான். ஆ அலந்தனேன் அடியனேற்கு அருளருள் என்னா கோபமும் பிரசாதமும் குறித்து உரை பணுவல் பா அலங்கலால் பரணையும் பங்கில் அங்கையர்கள் ஓவை தன்னையும் முறை போற்றி என்று ஏத்த ஆ அலந்தனே இறைவனே, நான் செய்த இந்த செயல்பாடை நினைத்து நான் மிகவும் வருந்துகின்றேன். அலந்தனேன்னா வருந்துகின்றேன் அர்த்தம். அடியனேற்கு அருள் என்னா, எனக்கு நீ அருள் செய்ய மாட்டாயா என்று கோபமும் பிரசாதமும் குறித்து இங்கே நம்ம பார்த்தோம். அந்த பாடல்ல இந்த பாடல்கள்ல சொன்ன கருத்துக்கள் பூரா அந்த கோப பிரசாதத்துல இருக்கு. அப்படி இறைவன் முதலில் ஒருவரிடத்தில் அவர்கள் செய்த தவறை நினைந்து கோபப்பட்டு அவர்களுக்கு மரக்கருணை செய்து அதன் பிறகு அறக்கருணையும் அவர் செய்கின்றார். பிரசாதமாக அவர் திருவருளையும் செய்கின்றார். இதை குறித்து உரை பணுவல், உரைக்கக்கூடிய ஒரு பணுவலாக இருக்கக்கூடிய ஒரு அலங்கலால், ஒரு பாட்டினால், அலங்கல்னா மாலைன்னு அர்த்தம்.
அந்த பாமாலையால் பரனையும் சிவபெருமானையும் அந்த சொக்கநாத பெருமானையும் பங்கில் அங்கையர்கண் பூவை தன்னையும் அந்த சொக்கநாத பெருமானினுடைய ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகிய கண்களை மீன் போன்ற கண்களை உடைய மீனாட்சி அம்மையாகிய அந்த பெண்ணையும் முறை முறை போற்றி என்று ஏற்றார். முறைப்படி அவர்களை வணக்கம், உனக்கு வணக்கம், உன்னை வணங்குகின்றேன் என்று அந்த நக்கீரன் வணங்குகின்றான். அந்த பாடலை பாடினான். அப்ப இது எல்லாமே பொற்றாமரை தீர்த்தத்திலேயே நடக்கும். பொற்றாமரை தீர்த்த கரையிலேயே முதல்ல கைலை பாதி காலத்தி பாதி படி பொற்றாமரை தீர்த்தத்துக்குள்ளன்னு வச்சுக்கிறோங்க, கடைசி படியில. இப்ப மேல் படியில அவ்வளவு நடக்குது. பொற்றாமரை தீர்த்தத்துல இப்ப கோப பிரசாதத்தை பாடுறாருன்னா கோபமும் பிரசாதமும் 11ஆம் திருமுறையில அது இருக்கின்றது. தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தேன்னு ஆரம்பிக்கும். அந்த இதுல இந்த மாதிரி எல்லாருக்கும் முதல்ல சுவாமி அவர்கள் செய்த தவறுக்கு கோபப்பட்டு தண்டனை கொடுத்து அதன் பிறகு அவர்கள் இறைவனை வணங்க அவர்களுக்கு அருள் செய்த அந்த தன்மையெல்லாம் இதில் சொல்கின்றார். நிக்கிரகம் அனுக்கிரகம் மரக்கருணை அறக்கருணையை அப்படியே அதில் சொல்றாங்க. தேவ தேவனை பின் பெருந்தேவ பாணியோடும் தேவ தேவனை பின் பெருந்தேவ பாணியோடும் பெருந்த கிடையாது, தானாவை அடிச்சு விட்டுற பெருந்தேவபாணி. 11ஆம் திருமுறையில இது ஒரு நூல், பெருந்தேவபாணி அப்படிங்கிறது ஒரு நூல். தேவ தேவனை பின் பெருந்தேவ பாணியோடும் தேவ தேவனை பின் பெருந்தேவ பாணியோடும் தாவில் கேழிசை ஏழு கூற்றிருக்கையும் சாட்சியே தாயில் ஏழு கூட்டியும் சாமி கோப சேவடி சென்னிமே கோப்பவிழ்ந்து எழுந்தார் பூவ சேவை சென்னிமே கூப்பலிங்கு எழுந்தார் பாவலோர்களும் தனித்தனி துதித்தனர் பணிந்தார் பாவலோர்களும் தனித்தனி துதித்தனர் பணிந்தார். தேவதேவனை, அந்த எல்லாருக்கும் தேவதேவனாக இருக்கக்கூடிய மகாதேவனை அதற்கு பிறகும் 2 நூல்கள் அந்த இடத்திலேயே பாடுறார். அதுல ஒரு நூல் பெருந்தேவபாணி அப்படிங்கிற நூல். அந்த பெருந்தேவபாணி என்கின்ற நூலை இறைவனை நினைத்து பாடுகின்றார். அந்த பெருமானை நினைந்து தேவதேவனை நினைந்து பெருந்தேவபாணி அப்படிங்கிற நூலை நக்கீரர் அருள் செய்கின்றார். 11ஆம் திருமுறையில இருக்கு. அந்த பெருந்தேவபாணியில என்ன சொல்றாரு அப்படின்னா, அது சூலபாணியை சுடர்தரு வடிவனையில் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அதுல 64வது வரியில தன்னுடைய தவறை கூறுகின்றார். 64வது வரியில தன்னுடைய தவறை கூறுகின்றார். என்ன கூறுகின்றார் அப்படின்னா, தாயும் நீயே தந்தையும் நீயே விண்முதல் பூதம் ஐந்தவை நீயே புத்தியும் நீயே முத்தியும் நீயே சுழற்கரும் தன்மை தொல்லோய் நீயே அதனால் கூடல் ஆகவாய் குழகன் ஆவது அறியாது அருந்தமிழ் பழித்தனன் அடியே ஈண்டிய சிறப்பில் இணையடிக்கே நின்று வேண்டும் அது இனி வேண்டுவன் விரைந்தே. அதாவது கூடல் ஆளவாய் குழகன் ஆவது அறியாது. முதல்ல
வந்திருப்பது கூடல் அளவாய் பெருமான்னு தெரியாம நான் முதல்ல வாதம் செய்தேன். அதை சொல்றார், பதிவிடுகின்றார். கூடல் அளவாய் குழகன் ஆவது அறியாது அருந்தமிழ் பழித்தனன். நீ எழுதின பாட்டை நான் பழித்து சொன்னேன். அடியேன் ஈண்டிய சிறப்பில் இப்போ நீ எனக்கு சிறப்புகள் செஞ்சிருக்கிற இணையடிக்கீழ் நின்று இனி வருங்காலங்களில் உன்னுடைய திருவடிக்கீழ் நின்று உன்னை வேண்டிக் கொண்டே இருப்பேன். இதுதான் நான் வேண்டுவது அப்படின்ட்டு கடைசியில தன்னுடைய தவற அதில் பதிவிடுகின்றார். நான் முதல்ல வாதித்தது நான் வந்தது சொர்க்கநாத பெருமான்னு தெரியாது, கடைசியில தான் தெரியும். ஆனாலும் இப்போ அந்த படித்த படிப்பு அந்த இதை விடாம, ஆணவத்தை விடாம அதில் நிற்கிறார். அப்படி அந்த பெருந்தேவபாணி அப்படிங்கிற குற்றமில்லாத அந்த நூலை எழுதுகின்றார். அடுத்து தாவில் குற்றமில்லாத ஏழிசையோடு கூடிய 7 கூற்றிருக்கை, திருவழுக்கூற்றிருக்கை அப்படிங்கிற ஒரு நூலையும் அந்த சுவாமி பேர்ல பாடுகின்றார். அதுவும் நமக்கு 11ஆம் திருமுறையில நக்கீரர் எழுதின பாட்டுல இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஓருடம்பு ஈருரு ஆகினை ஒன்று புரிந்து அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அதுலேயும் கடைசியில அந்த தன்னுடைய தவறை அதுல பதிவிடுகின்றார். அந்த இதுலேயும் பதிவிடுகின்றார். என்னன்னா 51வது வரியிலிருந்து 55வது வரியில அந்த திரு எழுக்கூற்றிருக்கையில சுக்கநாத பெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். என்ன அப்படின்னா, நட்டமாடிய நம்ப அதனால் சிறியேன் சொன்ன அறிவில் வாசகம். நான் உன்னை எதிர்த்து சொன்ன சிறியேன், நான் அறிவில்லாமல் சொன்ன அறிவில்லாத அந்த வாசகம், அந்த வாசகம் வரிது என கொள்ளாயாதல் வேண்டும். அதை நீ பெருசா எடுத்துக்கூடாது. ஏதோ நான் வாதம் பண்ணிட்டேன், வாதிச்சு விட்டேன், நீயும் தண்டனை கொடுத்துட்ட, நான் செஞ்ச வாதத்தை நீ பெருசா எடுத்துக்கிடாத அப்படின்னு சொல்றாரு. வெறிகமழ் கொன்றையோடு வெண்ணிலவு அணிந்து கீதம்பாடிய அண்ணல் பாதம் சென்னியில் பரவுவன் பணிந்தே. இனி வருங்காலங்களில் உன்னுடைய திருவடியை என் தலையில் வைத்து நான் உன்னை பணிவேன் அப்படின்னுட்டு அந்த தன்னுடைய தவறை அதில் பதிவிடுகின்றார். நான் செஞ்சது தவறு தான் அப்படின்னுட்டு அதில் பதிவிட்டு மன்னிப்பு வேண்டுகின்றார் அந்த திரு எழுக்கூற்றிருக்கையில. அப்படி இந்த பெருந்தேவபாணி திரு எழுக்கூற்றிருக்கை என்ற 2 நூல்களை இறைவன் திருவடிக்கு சாற்றி பூவார் சேவடி சென்னிமேல் பூப்ப வேண்டு. அந்த பூ போன்ற சிவந்த திருவடி அந்த நக்கீரனினுடைய தலைமேல் அது பூத்து குலுங்குமாறு காலில் விழுந்து வணங்குகின்றார். வீழ்ந்து எழுந்தான், அப்படியே காலில் விழுந்து எழுகின்றார். பாவலோர்களும் தனித்தனி துதித்தனர் பணிந்தார். சுற்றி இருக்கக்கூடிய பாவலோர்கள் அந்த சங்கப்புலவர்கள், அந்த சங்கப்புலவர்களும் அவரவர்களுக்கு தோன்றியவாறு தனித்தனியாக இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் துதித்து கீழே விழுந்து அவர்களும் வணங்குகின்றார்கள். நக்கீரன் தான் செய்த தவறை நினைத்து இறைவனிடத்தில் வேண்டுகின்றான். ஐயோ, நான் வருத்தப்படுகின்றேன், எனக்கு பெருமானே நீ அருள்வாயாக அருள்வாயாக என்று அந்த நக்கீரன் ஆனவன் கோபம், இறைவனுடைய கோபமும் இறைவனுடைய பிரசாதமும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு வரலாறுகளை எல்லாம் தொகுத்து அந்த இதை ஒரு பணுவலாக, ஒரு பா அலங்களாக, ஒரு பாமாலையாக அந்த இறைவனை நோக்கியும் அந்த இறைவனுடைய ஒரு பங்கில் இருக்கக்கூடிய அங்கையர்கண் அம்மையை நோக்கியும் முறைப்படி போற்றி போற்றி என்று ஏற்றுகின்றான். அதாவது நம்முடைய 11ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய கோபப்பிரசாதம் என்கின்ற நூலை நக்கீரர் அந்த பொற்றாமரை குளத்து கரையில் வைத்தே அதை பாடுகின்றார். அது தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தே என்று ஆரம்பிக்கும், இறுதியிலும் அவ்வாறு முடியும். அந்த நூலை செய்கின்றார். அதன் பிறகு அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய மகாதேவனை மீண்டும் 2 நூல்களால் பாடி குறிக்கின்றார்.
ஒன்று பெருந்தேவபாணி என்கின்ற நூல், அடுத்து குற்றமில்லாத ஏழிசையோடு கூடிய திரு எழிற்பூற்றிருக்கை என்கின்ற நூலையும் பாடி இறைவனுடைய திருவடிகளுக்கு சாத்துகின்றார். இவ்வாறு அந்த பூ போன்ற சிவபெருமானினுடைய சிவந்த திருவடி நக்கீரன் தன்னுடைய தலைமேல் அந்த சிவந்த திருவடி பூக்குமாறு அந்த பெருமானினுடைய அந்த தாமரை திருவடியில் விழுந்து எழுகின்றார். சுற்றி இருக்கக்கூடிய சங்க புலவர்களும் தனித்தனியாக அந்த சொக்கநாத பெருமானை துதித்து கொண்டு கீழே விழுந்து வணங்கி எழுகின்றார்கள். இதில் பெருந்தேவபாணி என்கின்ற நூல் சூலபாணியை தொடர்தரு வடிவனை என்று ஆரம்பிக்கும். அதில் 64வது வரியில் கூடல் அளவாய் குழகன்னாவது அறியாது அருந்தமிழ் பழித்தனன் அடியேன் என்று தன்னுடைய தவறை அதில் பதிவிடுகின்றார். திரு எழுப்பூற்றிருக்கை ஓருடம்பு ஈருரு ஆயினை ஒன்று புரிந்து என்று ஆரம்பிக்கும். அதிலும் 51வது வரியிலிருந்து 55வது வரி வரைக்கும் இறைவனிடத்தில் தான் செய்த தவறை சொல்லி மன்னிப்பு வேண்டுகின்றார் அந்த நக்கீரர். துதித்த கீரனுக்கு இன்னருள் சுரந்து நீ முன்போல் துதித்த கீரனுக்கு இன்னருள் சுரந்து நீ முன்போல் மதித்த நாவலர் புடாத்திடை வதியன மறைநூல் மதித்த நாவலர் புடாத்திடை வதியன மறைநூல் உதித்த நாவினா கருணை செய்து ஒரு கரந்து அரண் செய் உதித்த நாவினா கருணை செய்து ஒரு கரந்து அரண் செய் விதித்த கோயில் புக்கு இருந்தனர் விளங்கிளையோடோ விதித்த கோயில் புக்கு இருந்தனர் விளங்கிளையோடோ. இவ்வாறு இறைவனை பலவாறு துதித்த அந்த கீரனுக்கு இன்னருளை புரிந்து நீ கீரனே, நீ முன்பு எப்படி இந்த சங்க புலவர்களுக்கு தலைமை புலவராக இருந்தாயோ அப்படி இந்த உன்னை மதித்த இந்த நாவலர் குழாத்திடை இந்த சங்க புலவர்களினுடைய கூட்டத்திற்கு நடுவில் அவர்களை தலைமை ஏற்று நீ நடத்துவாயாக. வதிதல்னா தலைமை ஏற்று இருத்தல்னு அர்த்தம். அப்படி அந்த சங்க புலவர்களுக்கு தலைமை புலவராக இருந்து நீ அவர்களை நடத்துவாயாக என்று வேதங்கள் தன்னிடத்திலிருந்து உதித்த நாவை உடைய அந்த சொக்கநாத பெருமான் அந்த நக்கீரனுக்கு கருணை செய்து தன்னுடைய உருவத்தை அந்த இடத்திலிருந்து மறைத்து விடுகின்றார். அவர் அந்த சொக்கநாத பெருமான் பிரம்மதேவனுடைய மகனாகிய அந்த தேவதச்சனாகிய மகன் அமைத்து தந்த அந்த கோவிலில் விதித்த அப்படின்னா அமைத்து தந்த அந்த மதுரை கோயிலில் புகுந்து அந்த மூலஸ்தானத்தில் புகுந்து இறைவனும் இறைவியும் இருக்கின்றார்கள். அம்பிகையோடு விலங்கிழையோடும், விலங்கு இழைனா அம்பிகையின் அர்த்தம். அழகிய ஆபரணங்களை அணிந்த அந்த பெண் மீனாட்சி அம்மை, அந்த மீனாட்சி அம்மையோடு மூலஸ்தானத்திற்கு புகுந்து சொக்கநாத பெருமான் அங்கு வீற்றிருக்கின்றார். கற்ற கீரனும் கலைஞரும் கழக மண்டபத்தில் உற்ற ஆடக கிளி அறுத்து அந்தனக்கு உதவி பொற்ற வேந்தனும் வரிசைகள் சில செய்ய கொடுத்துட்டு அற்றம் நீங்கிய கல்வியின் செல்வராய் அமர்ந்தார். இவ்வாறு நன்கு தமிழை கற்ற அந்த நக்கீரனும் கலைஞர்களும் அந்த சங்க புலவர்களும் அந்த கழக மண்டபத்தில் ஏற்கனவே கட்டப்பட்டு இருந்த அந்த ஆடகக்கிளி, ஆடகம்னா பொற்கிளி, அந்த 1000 பொற்காசுகள், அந்த பொற்கிளியை அறுத்து அந்த அந்தணனாகிய தருமிக்கு அதை கொடுக்கின்றார்கள். பொற்ற வேந்தனும் அந்த பாண்டிய மன்னன் வங்கிய சூடாமணி பாண்டியனும் பாண்டியனிடத்தில் சொல்லி இன்னும் சில பரிசு பொருட்களை எல்லாம் கொடுக்குமாறு அந்த நக்கீரன் செய்கின்றார். அந்த பரிசு பொருட்களையும் அவனுக்கு கொடுக்குமாறு செய்து
குற்றம் நீங்கிய கல்வியை உடையவராக கல்விக்கு செல்வராக இப்பொழுது நக்கீரர் அந்த சபையில் அமர்ந்திருக்கின்றார். இவ்வாறு இறைவனுக்கு நூல்கள் செய்து இறைவனை குறித்த அந்த கீரனுக்கு இன்னருளை சுவாமி பொழிந்து, நீ முன்பு போல் இந்த உன்னை மதித்த இந்த சங்க புலவர்களினுடைய கூட்டத்துக்கு நடுவில் தலைமை புலவராக இருந்து அவர்களை நடத்துவாயாக என்று அருள் செய்துவிட்டு, அந்த வேத நூல்களெல்லாம் உதித்த நாவினை உடைய அந்த சொக்கநாத பெருமான் இவ்வாறு எல்லோருக்கும் கருணை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து, அந்த பொற்றாமரை தீர்த்த குளத்தின் கரையிலிருந்து தன்னுடைய உருவத்தை அவரும் அவருடைய மனைவியாரும் மறைத்து கொண்டு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். எங்கே என்றால், அந்த பிரம்மதேவனினுடைய மகனாகிய தேவதட்சனாகிய அந்த மயன் அமைத்து தந்த அந்த கோயிலினுடைய மூலஸ்தானத்துக்குள் புகுந்து தன்னுடைய மனைவியாகிய அழகிய ஆபரணங்களை அணிந்த மீனாட்சி அம்மையோடு அந்த சொக்கநாத பெருமான் மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இவ்வாறு நன்கு தமிழை கற்ற கீரனும் மற்ற சங்க புலவர்களும் அந்த கழக மண்டபத்தில் அரசனினுடைய சந்தேகத்திற்கு பரிசாக கட்டிய அந்த பொற்கிழி 1000 பொற்கிழியை அறுத்து அந்த அந்தணனாக வந்த தருமிக்கு அதை கொடுக்கின்றார்கள். மேலும் அந்த புலவர்கள் அந்த அரச வேந்தனை வைத்து பாண்டிய மன்னனிடத்தில் கூறி இன்னும் பல வரிசைகளை அந்த அந்தணனுக்கு கொடுக்குமாறு அவர்கள் செய்கின்றார்கள். இவ்வாறு குற்றம் நீங்கிய கல்வியை உடையவராக, கல்வியின் செல்வராக அந்த நக்கீரர் அந்த சபையில் அமர்ந்திருக்கின்றார். சம்பகமாறன் என்னோ தமிழகம் பெருமான் கூட அம்பகம் நுதலினானே அங்கையர் கண்ணினாளே வம்பு அகம் நிறைந்த செந்தாமரை அடிவந்து தாழ்ந்து நம்பு அகம் நிறைந்த அன்பால் பல்பணி நடாத்தி வைகும். இவ்வாறு செண்பகமாறன் என்ற பட்டப்பெயரை பெற்ற அந்த பாண்டிய மன்னன் தமிழர்தம் பெருமான், தமிழர்களுக்கே உரிய அந்த பெருமானாகிய கூடல் அம்பகம் முதலினானே. இந்த அம்பகம்னா கண்ணுன்னு அர்த்தம், முதல்னா நெற்றி. அந்த கூடல் மாநகரத்தில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணை உடைய பெருமான் திரியம்பகம் ஜஜாமகேன்னு சொல்றோம்ல, திரி அம்பகம், அம்பகம்னா கண்ணுன்னு அர்த்தம், முதல்ல நெற்றி. அந்த கூடல் மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த நெற்றிக்கண்ணை உடையவனையும் அங்கையர்கண்ணி அம்மையையும் அவன் வணங்கி அந்த வாசனை நிறைந்த வம்பு அகம் நிறைந்த, வம்புன்னா வாசனை, வம்பார் குன்றம் நீடுயர் சாரல் வளர்வேங்கை அப்படிங்கிறோம். வம்பார் குன்றம்னா வாசனை மிகுந்த குன்றம்னு அர்த்தம். இந்த வம்பு ஆர் குன்றம், அப்படி வாசனை மிகுந்து உள்ளே மிகுந்து இருக்கக்கூடிய அந்த செந்தாமரை அடி வந்து சிவபெருமானுடைய அந்த செந்தாமரை போன்று இருக்கக்கூடிய திருவடியில் கீழே வந்து விளைந்து வணங்கி நம்பு அகம் நிறைந்த அன்பால் உள்ளத்தில் நம்பிக்கையோடு அந்த பெருமானிடத்தில் அன்போடு நிறைந்து அன்பை வைத்து கொண்டு பலவிதமான திருப்பணிகளை நடத்தி அவன் தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கின்றான் அந்த செண்பகமாறன் என்கின்ற அரசன் என்று. ஏன்னா அந்த செண்பகப்பூவாலேயே இறைவனுக்கு அலங்காரம் செஞ்சு பார்க்கறது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதனாலதான் அந்த அரசனுக்கும் செண்பகமாறன்னு பேர் வருது, சுவாமிக்கும் செண்பக சுந்தரங்கிற பேர் வருது. இப்படி அந்த 2 பேருடைய திருவடியை வணங்கி கொண்டே அவன் தன்னுடைய வாழ்நாளை இறைவனுக்கு திருப்பணிகள் செய்து அவன் வாழ்நாளை கழிக்கின்றான் என்று இந்த அளவில்
இந்த திருவிளையாடலை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் அடுத்த திருவிளையாடலை நாம் தொடர்வோம். ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாயந்தரம் 4 மணிக்கு